கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. பாடம் 2, மறைவான மன்னா. மறைவான மன்னானா என்ன? அதை எப்படி அடைவது? அதற்கு ஒரு 3 ஸ்டேஜஸ் இருக்கு. 1 பூமி, 2வது பரிசுத்த ஸ்தலம், 3வது மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த 3 நிலைகளிலும் 3 விதமான உணவுகள் உள்ளன. 1 பலிபீடத்தின் உணவு, 2 கூடாரத்தின் உணவு, 3 மறைவான மன்னா. ஸ்டேஜ் 1 பூமி. அங்குள்ள பலிபீடத்தின் உணவை பற்றி பார்ப்போம். எபிரேயர் 13:10-11 பலிபீடத்திற்கு உரியவைகளை புசிக்க கூடாரத்தில் ஆராதனை செய்கிறவர்களுக்கு அதிகாரம் இல்லை. அந்த மாமிசத்தை பாளையத்திற்கு புறம்பே சுட்டரிக்கப்பட வேண்டும். இதன் மறைபொருள் என்ன என்றால், பலிபீடத்திற்கு உரியவைகள் என்றால் உலகத்தின் மாமிச கிரியைகள். அதை புசிப்பதற்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதிகாரம் இல்லை. அதனால் மாமிச கிரியைகளை, அதாவது உலக ஆசைகளை சுட்டரிக்கப்பட வேண்டும். எது மாமிச கிரியைகள்? கலாத்தியர் 5:19-20-21 இத பத்தி சொல்லியிருக்கு. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லிசூனியம், பகைகள், விரோதங்கள், வைராகியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள், இவைகளே மாமிச கிரியைகள். இந்த உலக ஆசைகளை ஜெயிக்க வேண்டும். அடுத்தது ஸ்டேஜ் 2 பரிசுத்த ஸ்தலம். அங்குள்ள கூடார உணவு. அப்படின்னா என்ன? லேவியாகமம் 24:8-9 தேவ சமூகத்து அப்பத்தை பரிசுத்த இடத்தில் புசிக்க கடவார்கள். இதன் மறைபொருள் என்ன? அப்பம் என்றால் தேவன். யோவான் 6:35 இத பத்தி சொல்லியிருக்கு. தேவன் என்றால் வார்த்தை அல்லது வசனம். யோவான் 1:1 சொல்லியிருக்கு. இதோடைய மறைபொருள் தேவனுடைய வார்த்தையை நாம் உட்கொள்ள வேண்டும். அடுத்தது ஸ்டேஜ் 3 மகா பரிசுத்த ஸ்தலம். அங்குள்ள மறைவான மன்னா. அப்படின்னா என்ன? எபிரேயர் 9:3-4 மகா பரிசுத்த ஸ்தலத்தில் மறைவான மன்னா வைக்கப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தின விசேஷம் 2:17 ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பார். யார் இந்த ஜெயம் கொள்ளுகிறவன்? மாமிச கிரியைகளை புசிக்காமல் தேவனுடைய வார்த்தையை புசித்து ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவை கர்த்தர் கொடுப்பார். இதன் மறைபொருள் என்ன? சங்கீதம் 25:14 கர்த்தர் மறைவான ரகசியங்களை வெளிப்படுத்துவார். இதன் மைய கருத்து என்னவென்றால், மனிதன் மாமிச கிரியைகளை உட்கொள்ளாமல் தேவனுடைய வார்த்தையை உட்கொண்டு மறைவான மன்னாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென்.